வெல்கம் டு தமிழ் வெல்த் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் தனராஜன். லாஸ்ட் வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். லைக் பேஸ்ட் ஆன் த கேட்டகரி, லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிஸ்க். இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோன்னா, நம்ம லோ ரிஸ்க்கோட என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது லோ ரிஸ்கில். இது வந்து என்னோட சஜஷன் தான். இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லைனா நீங்களே அதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்கள் முடிவோடு அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து ஒரு 5 லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். த ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னபடி பிபிஎஃப், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இது எங்கே ஓப்பன் பண்ணலான்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் பேங்க்ஸ்லையுமே அவைலபிள்ஸ் இருக்குது, சம் ஸ்டாண்டர்ட் பேங்க்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லாக்கிங் பீரியட், அதாவது நீங்கள் 15 வருஷம் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து குறைஞ்சது பெர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி 12 தடவையாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஒரு 500 கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு இது இருக்கும். நீங்கள் ஆனால் மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும்னா, ஒரு வருஷத்தில் 1,50,000 மட்டும்தான் பண்ண முடியும் அதிகபட்சமாக. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.10 வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது நமக்கு. ஆர் இந்த ஸ்கீமில் இருந்து நீங்கள் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதோட மொத்தமாக உங்களுக்கு பேமெண்ட் எப்போ வரும்னா, 15 வருஷம் அது மெச்சூர்ட் ஆன பிறகு அந்த 15th இயர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேம் லைக் கிரெடிட் ஆகிடும் நம்மளோட அக்கௌண்ட்டில். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. தென் செகண்ட் வந்து POMIS, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். சரியா? இது வந்து எப்படின்னா, சிங்கிள் டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, 5 இயர்ஸ் இதோட லாக்கின் பீரியட் இருக்கும். நீங்கள் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ சேல் பண்ணியிருப்பீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கையில் இருக்குது அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதில் நீங்கள் வந்து பே பண்ணலாம். லைக் மினிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh அண்டு த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுமே 15 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் 2 அக்கௌண்ட் இருக்கும். சிங்கிள் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பண்ணுற மூலமாக 9 lakhs பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்கன்னா 15 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். எஸ், இதில் வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பிபிஎஃபாக கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கூட. பட் ஆனால் என்னென்னா, இதோட மந்த்லி இன்கம் ஸ்கீம்ங்கிறது அது பேர்லேயே இருக்குல்ல, உங்களுக்கு மந்த்லி அந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் பண்ணுறது இது போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இது கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கும் உங்களுக்கு. பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக நீங்கள் பார்க்குறப்ப அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். தேர்ட் ஒன்று வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, என்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்ஸ்லையுமே இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 years ஆஃப் லாக்இன் பீரியட் சேம் லைக். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 1 lakh வந்து மினிமம் டெபாசிட், இந்த 1000 rupees மினிமம் டெபாசிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் POMISமே பார்த்திங்கன்னா 1000 rupees தான் பண்ணுறது மினிமம் டெபாசிட். அதே மாதிரி மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நோ லிமிட். உங்களுக்கு நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் அது வந்து நோ லிமிட். அதே மாதிரி 7.70 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நான் அப்போ POMIS சொன்னேன்ல, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மினிமம் டெபாசிட் வந்து 1000 தான், நாட் 1 lakh ஆக்சுவலி. ஓகேவா? அதே மாதிரி SSY அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இப்போ கேர்ள் சைல்டெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகன்யா சம்ரித்தி யோஜனாங்கிற பிளான். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 10 years உங்கள் பேபி உங்களுக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே உங்கள் பெண் குழந்தைக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பட் என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 21
இயர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி பீரியட் வந்து அந்த ஓப்பனிங் டேட்லேருந்து 21 இயர்ஸ் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட மினிமம் டெபாசிட் வந்து 250 ருபீஸ் பெர் ஆனம் மஸ்ட்டு பண்ணியிருக்கணும், இல்லைனா இன்ஆக்டிவ் ஆகிடும் அக்கௌண்ட். அதே மாதிரி 1.5 lakhs பெர் ஆனம் வரைக்கும் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டெபாசிட். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெண் குழந்தைங்கிறதுனால அதிகம், 8.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பிளான் ஆக்சுவலி, எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கேர்ள் சைல்டு வச்சுருக்கலாம். இப்போ நான்லாம் பாய் சைல்டு இருக்கிறனால நாங்கள் வந்து என்னென்னா பிபிஎஃப் இதுக்கு பதிலாக பிபிஎஃப் வந்து ஆட் பண்ணிடுறோம், க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி லாஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் 5th ஆப்ஷன் என்னென்னா SCSSன்னு சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது வந்து என்னென்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் த மினிமம் டெபாசிட் வந்து 1000 அண்ட் த லாக்இன் பீரியட் இங்கே சேம் 5 years. அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 30 lakhs வரைக்கும் நம்ம ஒரு இண்டிவிஜுவலால் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். 8.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அமௌண்ட் 30 lakhs இருக்குன்னா 30 lakhs அவங்களோட பிஎஃப்லேருந்து கிடைக்கிது ப்ரொவிடென்ட் ஃபண்டில் அப்படின்னா அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு த்ரைஸ், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டில் 3 மாதத்துக்கு ஒருக்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்கீம் SCSS ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம லோ ரிஸ்க் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மீடியம் ரிஸ்க்கும் ஹை ரிஸ்க்குக்குமே நாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கணுன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். அந்த பண்ணியிருக்க சேனலில் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.